அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னோட 18வது வகுப்புக்கான ஆடியோ பதிவு. இந்த வகுப்பில் நம்ம அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்களான ரப்புங்கிற பெயரை பற்றி கடைசி வகுப்பில் கொஞ்சம் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியை இந்த வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய பெயர்கள்லேயே ரப்புங்கிற பெயர் மிகவும் ஒரு அழகிய அழகுன்னு கூட அது சொல்ல முடியாது. அது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக இன்னும் பேரழகு உடைய பெயராக அது இருக்குது. ரப்புங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா, பராமரிப்பு, பாதுகாத்தல், வளர்த்தல் அப்படிங்கிற பண்பு இந்த ரப்புங்கிற பெயருக்கு வருது. அல்லாஹ் நம்மளை படைச்சதோடு விடாமல் நம்மளை பார்த்து பார்த்து அணுவாக நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுடைய சின்ன சின்ன காரியங்களையும் அவன் நம்மளுக்கு வகுத்து தரனால அவனை ரப்புல் ஆலமீன் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ரப்புங்கிறது நம்மளுக்கு தேவையான பராமரிப்பு, பாதுகாப்பு, வளர்ச்சி, கண்காணிப்பு, வழிகாட்டுதல் போன்ற எல்லா பண்புகளையுமே அது அடக்கி வச்சுருக்கு. மனித வாழ்க்கையில் முதல் பிறப்புலேருந்து ஆரோக்கியம், உணவு, அறிவு, உறவு, வாழ்வாதாரம், இறப்பு அப்படி எல்லாமே இந்த ரப்புக்கு கீழே தான் வருது. மனிதனுடைய முயற்சிகள் ரப்பை மாற்ற முடியாது. எல்லா உதவிகளும் அல்லாஹ் அந்த ரப்புல் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ரப்புல் ஆலமீன் அப்படிங்கிற பண்புக்கு முதல்ல அல்லாஹ் சொல்கிற ஒரு உதாரணத்தை பார்ப்போம். குர்ஆன்ல 16வது அத்தியாயம் 78வது வசனத்தை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதத லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் எதையும் அறியாதிருந்த நிலையில் உங்கள் அன்னையின் வயிறுகளிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக செவியையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தினான். இந்த வசனத்தில் சொல்கிறான், நான் தான் உங்களை உங்கள் அன்னையர் வயிறுலேருந்து பிறக்க வச்சேன். அதுவாக நம்மளாக அதுவாக வயிறு தள்ளிடல நம்மளை. நான் தான் அந்த குறிப்பிட்ட மாதம் வரை உங்கள் அன்னையர் வயிற்றில் வச்சு உங்களை வெளியேற்றினேன் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். நம்ம பிறப்புலேருந்தே அல்லாஹ் ஒவ்வொன்றா நம்மளுக்கு சொல்லி காட்டுறான் எப்படி இது பண்ணேன்னு சொல்லி. அடுத்தது பார்த்தோன்னா 6வது அத்தியாயம் 46வது வசனத்தில் பார்ப்போம். குல் அராயத்தும் இன் அஹதல்லாஹு சம்அக்கும் வ அப்சாரக்கும் வ ஹதம அலா குலூபிக்கும் மன் இலாஹு கைருல்லாஹி யாத்தீக்கும் பிஹி உந்துர் கைஃப நுசர்ரிஃபுல் ஆயாத்தி சும்மஹும் எஸ்திஃபூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன. உங்கள் செவி புலனையும் பார்வைகளையும் அல்லாஹ் நீக்கிவிட்டு உங்கள் உள்ளங்கள் மீது முத்திரையிட்டு விட்டால் அதை கொண்டு வருகின்ற அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள்கள் யாரேனும் உண்டா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என கேட்பீராக. சான்றுகளை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதையும் பின்னர் அவர்கள் எவ்வாறு புறக்கணிக்கின்றனர் என்பதையும் கவனிப்பீராக. அல்லாஹ் இதில் ஒரு சவாலாகவே சொல்கிறான். உங்களுக்கு நான் செவிப்புலனையும் பார்வையும் எல்லாமே கொடுத்துருக்கேன். நான் அதை நீக்கிட்டா அதை கொடுக்குறவங்க வேறு யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல அவனுடைய ரப்பு தன்மையை நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அடுத்ததாக பார்த்தோன்னா 27வது அத்தியாயம் 60, 61, 62 வசனங்களை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அம்மன் ஹலகஸ் சமாவாத்தி வல் அர்த வ அன்சல லக்கும் மினஸ் சமாஇ பாஅன் ஃப அன்பத்னா பிஹி ஹதாயிக ஜாத பஹஜத்தன் மா கான லக்கும் அன் துன்பித்து ஷஜரஹா இலாஹுன் மா அல்லாஹி பல்ஹும் கௌமுன் யஹ்திலூன். அம்மன் ஜஅலல் அர்த கராரம் வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரம் வஜஅல லஹ ரவாஷியா வஜஅல பைன பஹரையானி ஹாஜிரன் இலாஹுன் மா அல்லாஹி பல் அக்ஸரஹும் லா யாலமூன். அம்மை யுஜிபுல் முதுதர்ர இதா தஆஉ வயக்ஸிஃபு ஸூஅ வயஜ்அலுக்கும் குலஃபா அல் அர்தி இலாஹுன் மா அல்லாஹி கலீலும் மா ததக்கரூன்.
நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா, அல்லது வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி வைத்தவனா? அதன் மூலம் செழிப்பான தோட்டங்களை முளைக்கச் செய்கிறோம். அதில் ஒரு மரத்தை கூட உங்களால் முளைக்கச் செய்ய இயலாது. அல்லாவுடன் வேறு கடவுளா? இல்லை, அவர்கள் இறைவனுக்கு மற்றவர்களை சமமாக்கும் கூட்டமாகவே உள்ளனர். நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா, அல்லது பூமியில் வசிப்பிடமாக்கி அவற்றுக்கிடையே ஆறுகளை உருவாக்கி அவற்றுக்கு முளைகளையும் அமைத்து 2 கடல்களுக்கிடையே தடுப்பையும் ஏற்படுத்தியவனா? அல்லாவுடன் வேறு கடவுளா? இல்லை, அவர்களில் அதிகமானோர் அறிவதில்லை. நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா, அல்லது நெருக்கடியை சந்திப்பவன் பிரார்த்திக்கும் போது அதற்கு பதிலளித்து துன்பத்தை போக்கி உங்களை பூமியில் வழித்தோன்றல்களாக ஆக்கியவனா? அல்லாவுடன் வேறு கடவுளா? குறைவாகவே சிந்திக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் லைனாக இந்த 3 வருஷத்தில் சொல்கிறான். பூமியில் நம்மளை வசிப்பிடமாக ஆக்கி நம்மளுக்கு வானத்துலேருந்து தண்ணீரை தந்து நம்ம சாப்பிட்றதுக்காக நம்மளுக்கு பயிர்களை அது எல்லாமே நிறைய வகையான பயிர்களை, காய்கறிகளை, கீரைகளை, புற்பூண்டுகளை எல்லாம் நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கான். அது எவ்வளோ பெரிய அடைக்குடை, அதை நம்ம சிந்திக்கிறோமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். இப்போ பூமியில் ஒரு விதையை போட்டோன்னா அது செடியாக நம்மளுக்கு முளைச்சி வருது. அது எப்படி? இதே அந்த மண்ணில் நம்ம ஒரு மரக்கட்டையோ இரும்பையோ ஒரு பைக்கை, காரை, ஏன் மனிதர்களை கூட போட்டால் எல்லாமே சில நாட்களுக்கு பிறகு பார்த்தா மண்ணாக மக்கி போயிடுது. ஆனால் ஒரு சின்ன விதை ஒரு மண்ணுக்குள்ளார போட்டோன்னே அது நம்மளுக்கு செடியாக முளைச்சி வருது. அது எப்படி வருது? அதோட ரப்போட தன்மையால் தான் அது நம்மளுக்கு அப்படி கிடைக்கிது. அதெல்லாம் நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் லைனாக இந்த வசனங்களில் சொல்லி காட்டுறோம் நம்மளுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோன்னே இப்ராஹிம் நபி ரப்பு தன்மையை அவங்க சமுதாயத்தை அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்கிறத அந்த இதை பார்க்குறோம். அதுக்கு 26வது அத்தியாயம் 69வது வசனத்துலேருந்து 87வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டு வரான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்லு அலைஹிம் நபஅ இப்ராஹீம இத் கால லி அபீஹி வ கௌமிஹி மா தஅபுதூன் காலு நஅபுது அஸ்ஸாமன் வ நஸல்லு லஹா ஆகிஃபீன் கால ஹல் யஸ்மஊனக்கும் இஸ் ததுஊன அவு யன்ஃபஊனக்கும் வ யன்சுரூன காலு பலா வஜதுனா ஆபாஅன கதாலிக யஃப்அலூன கால அரைத்தும் மா குந்தும் தபுதூன அந்தும் ஆபாவுக்குமுல் அக்தமூன் ஃபஇன்னஹும் உதூஉன் லி இலா ரப்பல் ஆலமீன் அல்லதி ஹலகனி வஹுவ யஹ்தீன் வல்லதி ஹுவ இமூனி வயஷ்கீன் இதா மரிதுது ஃபஹுவ யஷ்ஃபீன் வல்லதி யுமீதூனி சும்ம யஹீன் வல்லதி அத்மஹு ஐ யக்ஃபிர்லி ஹதயதி யௌமித்தீன் ரப்பி ஹப்லி ஹுக்ம வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆখিরিன் வஜஅல்னி மின் வரசத்தின் ஜன்னாத்தின் நயீம் ஃபக்ஃபிர்லி லிஅபி இன்னஹு கான மினத் தாலின் வலா துக்ஸினி யௌம யபஅஸூன். அவர்களிடம் இப்ராஹிம் வரலாற்றை கூறுகிறார். எதை வணங்குகிறீர்கள் என்று தம் தந்தையிடையும் தம் சமுதாயத்திடமும் அவர் கேட்டபோது, நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம், அவற்றை வணங்குவதில் உறுதியாக இருக்கிறோம் என்றனர். நீங்கள் அழைக்கும்போது இவை செவி உறுகின்றனவா, அல்லது உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கின்றனவா என்று அவர் கேட்டார். எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்வதைக் கண்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். அகிலத்தின் இறைவனைத் தவிர நீங்கள் முந்திச் சென்ற உங்கள் முன்னோர்களும் எதை வணங்குவோராக இருக்கிறீர்கள் என்பதை கவனித்தீர்களா? அவை எனது எதிரிகள். அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு நேர்வழி காட்டுகிறான், அவனே எனக்கு உணவளித்து தண்ணீர் பருகச் செய்கிறான். நான் நோயுறும்போது அவனே எனக்கு நோய் நிவாரணம் தருகிறான், அவனே என்னை மரணிக்கச் செய்கிறான், பிறகு எனக்கு உயிர் கொடுப்பான். தீர்ப்பு நாளின் தவறை அவன் மன்னிக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். என் இறைவா, எனக்கு அதிகாரத்தை அளிப்பாயாக, என்னை நல்லோருடன் சேர்ப்பாயாக,
பின்வரும் மக்களிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. இன்பமான சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னையும் ஆக்குவாயாக. என் தந்தையை மன்னிப்பாயாக, அவர் வழி தவறியவராக இருக்கிறார். மக்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாது. இப்படி இந்த வசனங்களில் வந்து இப்ராஹிம் நபி வந்து ரப்போட தன்மையை வந்து லைனாக வந்து அவங்க தந்தையிடமும் அவங்க சமுதாயத்திடமும் சொல்கிறாரு. அல்லாஹ் வந்து என்னை வந்து உயிர்ப்பித்தான், அவன்தான் எனக்கு வந்து உணவளிக்கிறான், அவன்தான் என்னைய தண்ணீர் பருக செய்கிறான், நான் நோய் இருக்கும்போது அவனுக்கு தான் எனக்கு நோய் நிவாரணம் தரான் அப்படின்னு சொல்லி லைனாக இந்த ஒரு ரப்புக்குடைய தன்மையான உணவளிக்கிறது, தண்ணீர் தர்றது, நோய் வரும்போது அதை வந்து நிவாரணம் செய்கிறது, வாழ வைக்கிறது, மரணிக்க வைக்கிறது அப்படிங்கிற எல்லா பண்பும் வந்து வருது. இது எல்லாமே வந்து ரப்புடைய பண்புகளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, எறும்புகள் வந்து மழை காலத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான உணவை வந்து அது வந்து ஒரு கூட்டுக்குள்ளால போய் சேகரித்து வச்சுக்கும். அப்போ வந்து மண்ணில் எது போட்டாலுமே வந்து முளைச்சி வந்துடும் இல்லையா? அதனால் அந்த எறும்புகள் வந்து அதோட எடுத்துகிட்டு போகிற அந்த அரிசி எந்த இதையாக இருந்தாலுமே என்ன பண்ணுமா, ரெண்டாக வந்து உடச்சி வச்சுருமா. அப்போ தான் அது முளைக்காது. இதே ஒரு சில பொருள் வந்து ரெண்டாக உடச்சி வச்சாலுமே முளைக்கும். மல்லி இந்த மாதிரி விதைகள் எல்லாம் அது என்ன பண்ணுமா, அது நாலாக உடச்சி வச்சு அதை வந்து சேகரித்து வச்சுக்குமா. அதுபோல் தான் அது மாதிரி அல்லாஹ் வந்து ஒவ்வொன்றுக்குமே தேவையானதை வந்து அறிவை வந்து அவன் கொடுத்துருக்கான். இதே நம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தோன்னா, நம்ம வந்து தாய்ப்பால் தரோம். அந்த தாய்ப்பால் வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த தாய்ப்பாலை பற்றி நம்ம சிந்திச்சோன்னா அதில் வந்து ரப்போடைய தன்மைகள் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஒரு குழந்த பிறந்தோடனே அதுக்கு பால் கொடுக்குறப்போ அது வந்து வின்டர் சீசனாக இருந்தால் அதுக்கு தேவையான பாலை வந்து அல்லாஹ் தரான். இதே ஒரு சம்மர் சீசனாக இருந்தால் பிள்ளைக்கு வந்து முதல்ல தண்ணி தேவைப்படுது. அந்த பால் பார்த்தோன்னா தண்ணியாக இருக்குமா. பிள்ளைக்கு தேவையான தண்ணி வந்து அந்த பாலில் அந்த சத்து வந்து அதிகப்படியாக இருக்கும். இதே வந்து ஒரு பிள்ளை வந்து பால் முதல்ல குடித்தோடனே அந்த சலைவா வந்து அந்த உடலுக்குள்ளார போனோடனே அந்த உடல் என்ன பண்ணுமா, அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவை, என்னென்ன சத்துக்கள் குறைவாக இருக்குது, எங்கே எந்த நோய் இருக்குது அப்படிங்கிறத அந்த தாயோட உடல் வந்து அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அடுத்த தாட்டி பால் கொடுக்குறப்போ அந்த பிள்ளைக்கு தேவையான சத்துக்களை வந்து அந்த தாய்ப்பால்லேருந்து கடவுள் வந்து கொடுப்பாராம் ரப்பு. அந்த ரப்போட தன்மை வந்து இதுலேருந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. அது மாதிரி பிள்ளைக்கு என்னென்ன சத்துக்கள் குறைவாக இருக்குது, என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத ஒவ்வொரு தாட்டியும் அந்த உடம்பு வந்து அனலைஸ் பண்ணி வந்து பிள்ளைக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குமா. இதே வந்து எல்லா தாய்மார்களும் வந்து நல்லா சாப்பிட்டு பழங்கள், காய்கறிகள், சத்தான இதை அப்படி சாப்பிட்டு தான் எல்லா தாய்மார்களும் பால் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. சில பேர் வந்து நல்லா சாப்பிட்டு கொடுப்பாங்க, சில பேர் கஞ்சி மட்டும் சாப்பிட்ருப்பாங்க, சில பேர் சாப்பிடாம கூட இருந்திருப்பாங்க. இருந்தாலுமே எல்லா தாய்மார்களும் வந்து அவங்க குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடியவர்களாக. அதனால் ரப்பு என்ன பண்ணுறான், அந்த பொறுப்பை வந்து அவன் ஏற்றுக்கிறான். அவன் வந்து எந்த குழந்தைக்கு எந்த மாதிரி சத்துக்கள் தேவைப்படுதோ அந்த மாதிரி சத்துக்களை வந்து அந்த பாலில் இது பண்ணி இப்போ ரெடி பண்ணி வந்து ரப்பு வந்து கொடுக்குறான். இதுவே வந்து ரப்பு தன்மைக்கான ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்குது. இன்னும் பார்த்தோன்னா இந்த பால் மட்டும் இல்லை, இதை நம்ம உடம்புல இருந்து வர ஒவ்வொரு கழிவுகளுமே வந்து எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுன்னா அதில் இருக்கிற ரப்புத்தன்மையை நம்ம உணர்ந்துக்கலாம். நம்ம கழிவுகள் மலம் வந்து மலத்தில் கூட வந்து நம்மளுடைய ஒரு மனிதனுடைய குணம், அவனுடைய மனநிலை, அவனுக்கு இருக்கிற நோய், அவன் எந்த மருந்து எடுத்துக்கிறான், எல்லா விதமான அவனுடைய பண்புகள், அவனுடைய கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அந்த மலத்தின் மூலமாக அறிஞ்சிக்கலாமா. அப்படி ஒரு ஏற்பாட்டை வந்து அல்லாஹ் வந்து அந்த கழிவில் கூட செஞ்சு வச்சுருக்கான். இது எல்லாமே வந்து நம்ம பார்க்குறப்போ அவன் எவ்வளோ பெரிய ரப்புல் ஆலமீனாக இருக்கான், எவ்வளோ பெரிய கருணையாளனாக இருக்கான். அவன் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம உடல் கூறுகளை வந்து நம்ம ஆய்வு செஞ்சு அது ஒவ்வொன்றையுமே அதோடைய செயல்பாடை, அதோட வடிவத்தை,
அதோட எப்படி இயங்குது, எப்படி எப்படி நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் நம்ம சிந்தனை செஞ்சாலே வந்து நம்ம வந்து ரப்போட அந்த தனித்துவத்தையும் அந்த பாதுகாப்பு, பராமரிப்பு, அவன் நம்மளுக்காக செஞ்சு வச்சுருக்க ஏற்பாடு எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்தாலே அந்த ரப்போட தனித்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம். இன்னும் மேலும் சொல்லப்போனால் வந்து இந்த வாயில் வர உமிழ்நீர் இருக்கே, இது கூட வந்து இந்த ரப்புல் ஆலமீன் அவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறதுக்கு தேவையான உமிழ்நீர் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்தால் தான் நம்ம வந்து பேசுகிறதும் சில புரியும். அது வந்து நிறைய உமிழ்நீர் நம்ம வாயில் சேர்ந்துக்கிட்டாலும் நம்மளால் பேச முடியாது. பேசினாலும் யாருக்குமே புரியாது. இல்லை நம்ம பேசினாலுமே நம்ம முன்னாடி இருக்கவங்க மேலே எல்லாம் அதை தெளித்து அதை வந்து இதாக இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி எல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம உடலில் வந்து இருக்கிற ஒவ்வொரு பாகத்துலேயும் நம்மளுக்கு தேவையான அளவு உமிழ்நீர், ரத்தம், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சத்துக்கள், நம்ம தேவையில்லாத அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து சரி விகிதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சு நம்ம உடலுக்கு அமைச்சிருக்கோம். அடுத்ததை பார்த்தோன்னா மூசா நபியோட வரலாறுலையுமே வந்து நம்மளுக்கு வந்து ரப்போட தன்மையை பார்க்குறதுக்காக ஒரு இது கிடைக்கும். அது என்னென்னா 26வது அத்தியாயத்தில் வந்து 60, 61, 62வது வசனங்களில் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபஅத்பஉஹும் முஷ்ரிகீன் ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி கால அஸ்ஹாபு மூசா இன்ன லமுத்ரகூன் கால கல்லாப் இன்ன மைய ரப்பி ஷயஹ்தீன். காலையில் அவர்களை பின்தொடர்ந்தனர். இரு கூட்டத்தினரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டபோது நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று மூசாவின் சகாக்கள் கூறினர். அவ்வாறு இல்லை, என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அவர் கூறினார். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் மூசா நபி கூட்டத்தாரும் வந்து நேருக்கு நேராக பார்த்துட்டோன்னே மூசா நபி கூட வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான், நம்ம இனிமேட்டு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ மூசா நபி என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு ரப்பு இருக்கான், அவன் பெரிய அன்புடையவன், கருணையாளன், அவன் வந்து நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த இடத்துலையுமே வந்து அவனுடைய ரப்பு தன்மையை மூசா நபி சொல்கிறாரு. அதே மாதிரி இறைவன் வந்து அவர்களை காப்பாற்றினான் அந்த இடத்துலேருந்து. இது மாதிரி பல்வேறு உதாரணங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ரப்பு தன்மையோட பல்வேறு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இதை எல்லாமே நம்ம வந்து நல்லா புரிஞ்சு சிந்திச்சா நம்ம வாழ்க்கை வந்து மாறும். ரப்பு மேலே இருக்கிற பாசமும் வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகம் இருக்கும். அவனுடைய ரப்பு தன்மை உணர்வதற்காக இன்னும் நம்மளுக்கு வந்து கூடுதலான நிறைய சான்றுகள் இருக்குது. அதை எல்லாமே நம்ம சிந்தித்தோன்னா நம்மளுக்கு வந்து ரப்பு தன்மை புரியும் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் நம்ம பார்க்குறோம். இத்துடன் இந்த உரையை நான் முடிவு செய்து கொள்கிறேன். வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.